பாத்தீங்கன்னா விஜய் டிவி பிக் பாஸ் செட் அங்க தான் வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலா நான் பிக் பாஸ் போறது கிடையாது. திவாகருக்கு அபிஷியலாவே ரெட் கார்டு கொடுத்து இன்னைக்கு எபிசோட்ல வெளியே போக சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பாரு. நீங்க ரீல்ஸ் பண்ண சொல்ல கேமரா உங்களை அவாய்ட் பண்ணிச்சுன்னா அதை விட்டு தள்ளி தானே போறீங்க. அதே மாதிரி தானே பெண்கள் கிட்ட நீங்க ஓவரா லவ் டார்ச்சர் பண்றீங்க. திவ்யாவை நம்ம ஆளுன்னு சொல்றீங்க. எல்லாரும் அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க திரும்பி அவங்க தேடி போய் ரொம்பவே டார்ச்சர் பண்றீங்க. என்ன தகுதி தராதரன்னு பேசிட்டு இருக்கீங்க. உள்ள நீங்க அவ்வளவு பெரிய ஆளா கேஸ்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க. அக்கா தங்கச்சின்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க. என்ன அர்த்தத்துல நீங்க உள்ள கேம் பிளே பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு திவாகர் திருன்னு முழிக்கிறாரு. இதனால விஜய் சேதுபதி ரொம்பவே கடுப்பாகிறாரு. இதுக்கப்புறம் நீங்க அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியை தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. உங்களுக்கு அந்த வீட்டுல இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அபிஷியலாவே ரெட் கார்டு கொடுத்து வெளியவே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா இவர் வெளியே வந்து பிக் பாஸ் செட் முன்னாடியே வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. இனிமே பிக் பாஸ் பக்கமே நான் போக மாட்டேன். என்ன ஒயில்ட் கார்ட்ல கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அது போதும். இனிமே நான் பெரிய ஸ்டாரா வருவேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே கொண்டு வந்தாங்கன்னே தெரியாத மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்காரு. இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க தாட்சை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.